இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, விஏஓ, யூபிஎஸ்சி என அனைத்து விதமான தேர்வுகளுக்குமே கேட்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பகுதி 6 பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்துடலாமா? இன்றைக்கு உண்டான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய விமானப்படைக்காக வானிலிருந்து வீசக்கூடிய எத்தனை கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை வடிவமைக்கப்பட திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1000 கிலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்காசிய போரால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக குறையும் என்று மூடிஸ் கணித்துள்ளது? ஆன்சர் 6%. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான கேலா இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் செர்பியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகரமாக எந்த நகரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? நமக்கு ஆன்சர் அமராவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் எந்த நாளில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் மார்ச் 31. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காந்தி நகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சொந்தமாக தரவு மையங்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எத்தனை ஆண்டு காலத்துக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 20 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக் சிலிக்கா உத்திசார் கூட்டணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் சிலிக்கான் வழித்தடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா 2026 படி அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 14 ஆண்டுகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் எது? ஆன்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சிறு ஆயுதங்களை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம்? ஆன்சர் BLR சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகோ நிறுவனத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வில்லியம் வால்ஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரத்த கோஷ் இணையதளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் இரத்த வங்கிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கி விட்டல் ராவ் அண்ட் அம்ஷன் குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின், யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்கரை அதிகாரிகள் யார்? ஆன்சர் AN பிரமோத் அண்ட் ராகுல் கோகலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரஷ்யா உக்ரைன் போர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த விருதை வென்றவர்? ஆன்சர் அபாய் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சல் ஜஞ்சய் திட்டம் அப்படின்னா மழைநீர் சேமிப்பு அமைப்புகள். அமிர்து சரோவர் அப்படின்னா புதிய நீர்நிலைகள். சூரிய மின் உற்பத்தி திட்டம் அப்படின்னா வீட்டுக்குறைகளில் சோலார் பேனல். அப்போ இது எல்லாமே நமக்கு என்னதான் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் நமக்கு டி, அதாவது அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞான பாரதம் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கையெழுத்து பிரதிகளை பதிவேற்றம் மற்றும் பகிர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 80%. சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரகார் என்பது? ஆன்சர் இலகுரக இயந்திர துப்பாக்கி. பிரதமரின் டிரைவ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024. நெக்ஸ்ட் கொஸ்டின், மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? ஆன்சர் அரியானா சப்லைன்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நம்ம அப்பள பார்த்து மகளிர், அடுத்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? ஆன்சர் ஜானிக் சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2023. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் சந்தீப் ராய் ரத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யசோதையும் கிருஷ்ணனும் ஓவியம் யாரால் வரையப்பட்டது? ஆன்சர் ராஜா ரவிவர்மா. 2026-24 நிதியாண்டில் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது? நமக்கு ஆன்சர் ரூபாய் 38,424 கோடி. ஆன்சர்
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டெமிஸ் 2 திட்ட விண்கலத்தை எந்த விண்வெளி நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் நாசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கரவாத நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எத்தனை அலகுகளாக பதிவாகியுள்ளது? ஆன்சர் 7.6. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் எந்த நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் பாரதி ஏர்டெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு அமைந்துள்ள பாவசாகரா மையம் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வகுப்பிலிருந்து மும்மொழி பாடத்திட்டத்தினை அறிமுகப்படுத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் வகுப்பு 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் அங்கன்வாடி மையங்களை தத்தெடுக்க வேண்டும் என டேஷ் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் பல்கலைக்கழக மானியக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்புக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது? ஆன்சர் என்சிஆர்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஎன்எஸ் தாராகரி போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்? ஆன்சர் ஐஎன்எஸ் ஹரிகிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலத்தின் அலைகள் நாடாளுமன்ற சுவரோவியங்கள் வழியே பாரதத்தின் வரலாறு என்னும் நூலினை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சுதாமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 4. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்தின் நம்பர் 1 செஸ் வீராங்கனை யார்? நமக்கு ஆன்சர் போதனா சிவானந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி பவன் தியான் சதிகார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமையை பரிசோதிக்க இஸ்ரோ தொடங்கிய திட்டம்? ஆன்சர் மித்ரா மிஷன். உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம்? ஆன்சர் பாரதி ஏர்டெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது? ஆன்சர் 56 ஜிகாவாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 15, 2019. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜ்ய சபா உறுப்பினராவதற்கான தகுதியினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்கணும். 2வது குறைஞ்சது என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு 30 வயசு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாபம் தரும் எந்த ஒரு அரசு பதவியிலும் அவங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்குது. அடுத்த அப்போ நமக்கு இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே எல்லாமே என்னதான் சரிதான். அடுத்து, இந்தியாவில் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 81% அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் 50 வினாக்கள் பார்த்தாச்சு. 2026ஆம் ஆண்டிற்கான மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய அகாடமியில் ஆகஸ்ட் 15லேருந்து நியூவாக டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2 குரூப் 4க்கு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வைஸ் வித் தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 3மே கவர் ஆகிருக்கக்கூடியதாக இருக்கும். அது